ஹிட்லர் எலெக்ஷன்ல நின்னா அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? இப்போ ஹிட்லர் இல்லன்னா கூட அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ ஃபாலோ பண்ற நெறைய பேர் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிட்லர் மேடை பேச்சு பத்தி என்ன சொல்றாருன்னா, நீங்க மேடையில பேசும்போது மக்களோட சிந்தனைய தூண்டுற விதமா பேசுறத விட, அவங்களோட உணர்ச்சிய தூண்டுற விதமா பேசணும் அப்படின்றாரு. நீங்க அவங்களோட சிந்தனைய தூண்டுற விதமா பேசுனீங்கன்னா, மக்கள் உங்ககிட்ட வாதிடுவாங்க, ஆர்க்யூ பண்ணுவாங்க. இதுவே உணர்ச்சிய தூண்டுற விதமா பேசுனீங்கன்னா, அவங்க உங்களோட கருத்த ஒத்துப்பாங்க அப்படின்றாரு. இப்போ நம்ம கண்ண பார்த்து ஒருத்தவங்க அழுதா நம்ம அழுவுறது, சிரிச்சா சிரிக்கிறது அந்த மாதிரி. மேடையில இருக்கிறவங்க தங்களோட கைகள உயர்த்தி பேசும்போது, ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த கருத்த தன்னறியாமயே ஏத்துப்பாங்க அப்படின்றாரு. ஹிட்லர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஒரு மேடை பேச்சுன்றது 1000 கட்டுரைகளுக்கு சமம். ஒரு அடிதடின்றது 1000 மேடை பேச்சுக்கு சமம்னு சொல்றாரு. இந்த கடையடைப்பு, சாலை மறியல் இது எல்லாத்தையுமே அரசியலுக்கு முதல்ல கொண்டு வந்தது ஹிட்லர் தான். யோசிச்சு பாருங்களேன், இப்ப நம்ம தினம் பார்த்துட்டு இருக்கிற அரசியல், ஹிட்லர் கொண்டு வந்த அரசியல் முறையோட நீட்சின்னு யோசிச்சாலே ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த டெலிவிஷன் டிபேட் ஷோஸ வச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம சேனல் மாத்திட்டே இருக்கும்போது, ஒரு டிபேட் ஷோல கத்தி ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்கங்கும்போது, அத நம்ம நிறுத்தி பார்ப்போம்ல. அதுல அவங்க பேசுறது கரெக்ட்டா, தப்பா எதுவுமே நம்மளுக்கு தெரியலனா கூட, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல. அந்த மாதிரி தான். அதனால இந்த உணர்ச்சிகரமா உங்களோட எமோஷன்ஸ ட்ரிகர் பண்ற மாரி பேசுறதெல்லாம் ஒரு ட்ராப். எந்த ஒரு அரசியல்வாதி உங்களோட சிந்தனைய தூண்டுற விதமா பேசுறாரோ, அவர் தான் உண்மையான அரசியல்வாதி.